சாது சுந்தர் சிங் என்ற ஒரு பக்தன் இருந்தார். திருடன் ஒருவன் அவரை பிடித்துக் கொண்டார். அவன் தூங்குவது போல பாவனை செய்தான். சாது சுந்தர் சிங் அவர்கள் தேவனோடு அவர் ஜபத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். திருடன் எழுந்தார். இரவு முழுவதும் யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்தீரே, யாரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், தேவன் மனிதனாய் இறங்கினதையும் அதன் மூலம் தன் வாழ்க்கை மாறினதையும் சுட்டி காண்பித்தார். பொழுது இந்த திருடன், எத்தனை பேரை நான் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு கணக்கே தெரியும், நானும் உன்னை போல ஆண்டவரோடு பேச முடியுமா? அந்த கொலைகார எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போடு, எனக்காக நீ சிலுவையில் மடிந்தது உண்மையானா இப்பொழுது எனக்கு அதை தார் என்று நீ கேள் என்று சொன்னான். அப்படியே மண்டியிட்டான். வாழ்க்கை மாறியது. சாது அங்கிருந்து புறப்பட்டு போனார். இவன் சொன்னான், நானும் கூட வருகிறேன். ஆனால் அங்குள்ள மக்கள் இந்த கொடியவனை அடையாளம் கண்டு கொண்டார். பலர் கற்களை தூக்கி எறிந்தார். வரும் வழியில் அவனிடம் கேட்டார், கோபமே வரவில்லையா? அவன் சொன்னான், அதுதான் எனக்கும் ஆச்சரியம். பழைய ஆளாக இருந்தால் அவர்களை சீறி பாய்ந்து கொண்டிருப்பேன். இப்படி இந்த இருதயம் சாந்தம் வந்தது என்று எனக்கே வேடிக்கை இருக்கிறது. ஆபத்தை வெறுக்கும் இதயம் வேண்டும். கெஞ்சும் ஒவ்வொருவருக்கும் அதை கொடுப்பார். காரணம், அவர் சிலுவையில் அதை சுமந்தார்.